எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து கார்த்திக், என்னோட பேர் மீனாட்சி. எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து அங்கே அந்த ஊர் தலைவராக ஜெயக்கொடின்றவங்க இருக்கிறாங்க. கிராம சபை கூட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு எங்கள் தெருவில் ரோடு போடல, தண்ணி இல்லை, லைட்டு இல்லை, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை கேட்டார். இன்னொன்று வந்து அவங்க வேற சமூகத்தினர், நாங்கள் வேற சமூகத்தினர். அவங்க சமூகத்தினரில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பணித்தலைமை அந்த ஏரி வேலை 100 நாள் வேலை நடக்கிறதுல வந்து பணித்தலை பொறுப்பாளராக வந்து அவங்க எங்களோட சமூகத்தில் யாரையுமே போடலை, அவங்கள இதை மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேட்டதுனால அவங்க மேலே ஏற்கனவே வன்மத்தில் இருந்தாங்க. இன்னொன்று ஏரி 100 நாள் வேலையில் நிறைய ஆள் போட்ட மாதிரி காமிச்சு அவங்க வந்து நிறைய பணம் மோசடிலாம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று லைட் சரி பண்ணது, அது பண்ணது, இது பண்ணதுன்னு கொஞ்சம் நிறைய ஃபோர்ஜ் எல்லாம் பண்ணி அமௌண்ட்டை நிறைய எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரு கொஞ்சம் எவிடன்ஸ் மூலயமா கேட்டதுனால அன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டத்தில் பேசினார். அதுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை. அதனால பெட்டிஷன் போட்டார், பிடிஓ ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க தலைவருக்கு வந்து வான் பண்ணியிருப்பாங்க போலருக்கு. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து வீடு தேடி வந்து இனி உங்கள் வீட்டுக்காரர் இந்த வேலையில் இறங்கினார்னா அவரோட பார்க்க முடியாது, வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனாங்க. அப்போது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அதனால எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லி போர் போடுறதுக்காக அவங்க போட்டிருந்தாங்க. எதிர்ச்சியாக அந்த பக்கம் எங்கள் வீட்டுக்கார் போனார். போர் வந்து எங்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குடிக்கிற தண்ணியை வந்து சாக்கடை இருக்கிற இடத்துல வந்து போர் போடுறாங்க. பாருங்க, ஒரு இந்த தண்ணி யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சமூகம் மட்டும்தான் இந்த தண்ணியை குடிப்பாங்க. அது கேட்டதுக்கு இந்த சாக்கடை தண்ணியை நாங்கள் குடிக்கணுமா, இதுக்கு நீங்கள் போடாமே இருக்கலாமே இந்த போர்ன்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு நீங்கள் இந்த பீ தண்ணியை குடிங்கன்னு ரொம்ப அசிங்கமாக வல்கராக பேசியிருக்காரு. அவர் யாருன்னா ஜெயக்கொடின்றவங்க தான் தலைவர். ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஜெயத்துறை அவர் தாங்க. ஜெயக்கொடி வந்து ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும்தான். அந்த ஜெயதுரைன்றவர் தான் எல்லாமே பண்ணுறவர். ஸோ அவர் அந்த மாதிரி கேட்டிருக்காரு. கேட்ட உடனே எப்படி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலான்ட்டு குமார்ன்றவர் எங்கள் வீட்டுக்காரன்றவர் கேட்டிருக்காரு. குமார்ன்றவரை அவங்க சட்டையை பிடிச்சி கிழிச்சிட்டாங்க. கிழிச்ச உடனே இவங்க வீட்டுக்காரும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரை தள்ளி விட்டாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்காருக்கு காலில் பண்ணாங்க. இடையில ஓடி வந்து என் பிள்ளைய விட்டுருங்கன்னு கேட்டதுக்கு காலாலே எட்டி உடைச்சி அசிங்கமாக ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க. இப்போ இதுக்கும் அந்த தலைவரும் எட்ட நின்று வேடிக்கை பார்த்தவங்க அங்கே இருந்த 4 அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க எங்கள் வீட்டுக்காரை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் அடிச்சிருக்காங்க, கல்லால் அடிச்சிருக்கிறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காரு. எங்கள் வீட்டுக்காரு காலை எட்டி உதைக்கும் போது அவரோட அந்த செருப்பு வந்து அந்த பையன், அந்த தலைவரோட பையன் மேலே விழுந்துருச்சு. என் பிள்ளைய நீ எப்படி செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி அதில் இது பண்ணிட்டாங்க. அப்பயுமே காம்ப்ரமைஸ் பேசுகிற மாதிரி அந்த இடத்துல பேசி சமாதானமாக எங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்க போயிட்டு இந்த பையன் வந்து குடிச்சிட்டு வந்து என்னை வந்து மானபங்கம் படுத்திட்டாங்கன்னு அவங்க அந்த தலைவர் கேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அம்மா ஜெயக்கொடி. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணலாம். இந்த மாதிரி கேஸ் கொடுத்ததுனால அப்போ ஈவினிங் கேஸ் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் சொன்னாங்க இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்களும் போயிட்டு எங்கள் மாமியாரை கூப்பிட்டு போய் கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுக்கல போனப்போ வாங்குறேன்னு சொன்னவர், எழுதுங்க வாங்குறேன்னு சொன்னவர், அந்த எஸ்ஐ பேர் ராஜேஷ், வாங்குறேன்னு சொன்னவர் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் பேசிட்டு திரும்பி வந்து என்ன பண்ணிட்டாரு, உங்கள் கேஸை எடுக்க முடியாது போங்கன்னு எங்கள் மாமியாரை பிடிச்சி வெளில தள்ளிட்டாரு. நீங்கள் போங்க, வெளில போங்க, நாயை விரட்டுற மாதிரி விரட்டிட்டாரு. நாங்கள் அன்னைக்கு லாயரை பார்த்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் எங்களோட கேஸு. அந்த கேஸும் அவங்களுக்கு வந்துடுச்சு. வந்து அதுக்கான எந்த ஒரு இதுவுமே அவங்க ஆக்ஷனுமே எடுக்கல. இந்த கேஸ் வந்திருக்கு, அதோட ஒரிஜினல் தன்மையை பார்க்கணுன்றதுக்காக எங்களை கூட்டும் விசாரிக்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் அவங்க போட்ட கேஸுக்கு மட்டும் காலைல 4 மணிக்கே ஒரு எஸ்ஐ வராருங்க. எங்கள் வீட்டுக்கார் கொலை பண்ணிட்டாரா இல்லை ஏதாவது வெட்டு குத்தி ஏதாவது ஆச்சா, தள்ளி விட்டு இவங்க தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனா காலைல 4 மணிக்கு ஒரு எஸ்ஐ வந்து கேட்டை திறந்து உள்ள வந்து காலிங் பெல் அடிச்சு என்னை எழுப்புறாரு. ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து பாக்குறாரு. நீங்க அப்ப எஸ்ஐ வர அளவுக்கு எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, கொலை அந்த அளவுக்கு எப்படி பெரிய பிரச்சனை, அவ்வளோ ஒரு சீரியஸா எப்படி எடுத்து பாக்குறாங்க. ஊர்ல 1000 கேஸ் இருக்குது, வெட்டு குத்தி எல்லாம் நடக்குது. ஆனா இந்த விஷயத்துக்கு இவ்வளோ சீரியஸா எப்படி இறங்கினாங்க? அது மட்டும் இல்லை சார், அவர் வந்து மிரட்டுறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி ஒன்றிய செயலாளர் வந்து டிஎம்கே அவர் வந்து வைத்தியநாதன்றவர் வந்து ப்ரெஷரில் வந்து நானே பண்ணுறேன்னு சொல்லி அவரே எஸ்ஐயே வாக்குமூலத்தில் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க ப்ரெஷரில் தான் நான் மாற்றுங்க. அதனால் அவர் ராஜேஷ் எஸ்ஐன்றவர் வந்து பண்ணிட மாட்டேன் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ஜாதி ரீதியாக பண்ணுறாரு. இதை நம்ம கேட்டாலும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்ட்டு கொஞ்சம் வந்து ஒன்றுமையாக பண்ணுறாரு. அதனால் நாங்கள் வந்து வன்னியர் சமூகம், அவங்க வந்து உடையார் சமூகம், ஒன்றிய செயலாளர்ன்றவர் அவர் உடையார் சமூகம். அதனால் எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டில் இருந்து எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை வந்து உள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் விட மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை வார்டு உறுப்பினர் வந்து அவர் சம்மந்தமே இல்லை, சக்திவேல் என்றவர் போட்டு அவரை நேற்று போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவரையும்
இதுக்கெல்லாம் வந்து ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதை நாங்கள் டிஐஜி ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம். நாங்க புகார் கொடுத்ததுக்கு அங்க வாங்கவே மாட்டோம். ஓகே